எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 49 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோட வீடியோ. பிலிப்பைன்ஸில் எர்த்துக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் லாஸ்ட் மந்தில் அக்டோபர் 1 21 மெம்பர்ஸ் வந்து பாஸ்ட் அவே. ஸோ 6.9 7.2 ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக் வந்திருக்கு. தென் செப்டம்பர் 30 அன்றைக்கி வந்திருக்கு. அதாவது அக்டோபர் 1 வந்து தான் இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. 21 மெம்பர்ஸ் பாஸ்ட் அவே. இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோட வீடியோ. ஏன் வந்து சொல்கிறேன்னா, எர்த்குவேக் வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு தோணிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க, வந்து ரோட்டில் வந்து நின்றுடுங்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்து தப்பிக்கணும். ரோட்லேயும் சில டைம் வந்து சில நடக்க வந்து பாசிட்டிவ் வேணால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் எப்படி தப்பிக்கலாம், ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து ரிலீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துடுங்க. அதாவது சர்ச் இருக்குங்க. சர்ச்சோட நேம் வந்து பண்டாயம். பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சோட பெல் வந்து கீழே விழுந்திருக்கு. அந்த எர்த்குவேக் அப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அலர்ட்டாக இருக்கிறது நீங்கள் தான். அதுக்கப்புறம் தான் உங்களோட திங்ஸ் பொருள்லாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க திங்ஸை தேடிட்டு அந்த எர்த்குவேக் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்துலேயே இருந்து அப்படி சிதைஞ்சு போயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கட்டடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க, பில்டிங்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் தப்பிக்கிறதா ஃபஸ்ட்டு பார்க்கணும். உன்னை பற்றி யோசித்தீங்க போட்டு யோசிச்சு நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். திங்ஸ் போனால் போகுது, பொருள் போனால் போகுது, ஆனால் உயிர் போனால் வருங்களா? 21 மெம்பர்ஸ் வந்து பாஸ்ட் அவே. ரொம்ப சேடான ஒரு நியூஸ். இங்கேருந்து கஷ்டப்பட்டு அதில் எத்தனை பேர் இந்தியர்ஸ்ன்னு தெரியாது இல்லைங்களா? அதே நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர், இந்தியர்கள் எத்தனை பேர், நமக்கு எதுவும் தெரியுங்களா? இனிமேல் தான் வந்து எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நாமளும் ஒரு அலர்ட்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். இந்த பதிவை நான் ஏன் போடுறேன்னா, நீங்கள் திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது, எர்த்குவேக் வருதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டியை பாருங்கள். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி தப்பிச்சு வரணுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமும் இயற்கை நம்மளை வந்து சேதாரம் படுத்துதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஓரளவுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருந்து எப்படி தப்பிக்கலான்றதை டிசைட் பண்ணி ரெடியாக இருந்துக்கணும். அலர்ட்டாக இருந்துக்கணும். அப்படின்னு விழிப்புணர்வோட இருங்க. அவேர்னஸ் வீடியோ தான். என்னை பற்றி திங்கப்போட்டு யோசிச்சு இந்த பதிவை ஏன் சொல்கிறேன்னா, 21 மெம்பர்ஸ் அவங்களுக்காக நம்ம கொஞ்ச நாள் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணிக்கணுங்க. ஏன் வந்து சொல்கிறோன்னா, நாம் நிறைய பேரை இழந்துட்டுருக்கோம். வாழ்கிறது குறைவான நாட்கள் தான். அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை, சச்சரவு, பொறாமை, போட்டி, அவன் முன்னேறிட்டான் இவன் முன்னேறிட்டான், இதுதான் மக்கள் வந்து இதுதான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த எர்த்குவேக் நிலநடுக்கம் வீடியோ ஏன் போட்டோன்னா, நிறைய பேர் இறந்துட்டாங்க. 21 மெம்பர்ஸ் திடீர்னு இறந்துட்டாங்கங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசில் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஃபேமிலியோடு இறந்தப்போ எவ்வளோ பேர். இந்த பதிவை ஏன் போடணும்னா, இருக்கிறது குறைவான நாட்கள். அதில் சந்தோஷமாக இருந்து உங்களால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரயோஜனம் இருக்கணும். நேர் வழியில் நேர் பாதையில் போகணும். தென் மற்றவங்களுக்கு எப்பயுமே நேர்மையாக அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நீங்கள் இருக்கணும். பேட் ஹேபிட்டுக்கு எப்பயுமே துணை போகாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மது பழக்கம் உங்களோட நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஸ்மோக்கிங், தென் வந்து போதைப் பொருள் இதெல்லாம் வச்சுருங்க. ஏன்னா இப்போ நிலநடுக்கத்தில் திடீர்னு 21 பேர் இறந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ணாதவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இயற்கை நமக்கு திருப்பி கொடுக்கும். வாழ்கிறது குறைவான நாட்கள்.
இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து அந்த காலத்தை கழிச்சிட்டு நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். ஏன்னா நாம் எப்போ நம்மளோட ஃப்யூச்சரை வந்து கரெக்டாக இத்தனை நாள் உயிரோடு இருக்கோம் நமக்கு கணிக்க முடியுங்களா? ஸோ காட் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். இயற்கைக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் இயற்கை சேதாரம் நமக்கு ரிவெஞ்ச் எடுக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். அலர்ட்டாக இருங்க. இன்னைக்கு பற்றி யூசி திங்க போட்டு வருஷம். பாய் பாய். சி காய்ஸ். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வரும். சி காய்ஸ். உங்கள் சுகன்யா.